அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால வந்தா கேட் வாக்கு. ஏ ஸ்ப்ரிங் இட், ஏ பிரேக் இட், ஏ ஃபீல் இட், ஏ டச் இட். செம்மையாகுதுல்ல. வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்களா? இன்னைக்கு பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் அண்ட் பெரியவர்களே தாய்மார்களே. ஓகே காய்ஸ், ஃபைனலாக ஸ்பார்க் ரிவ்யூ ரியாக்ஷன். இதை ஆனஸ்ட்டாக நான் ஒரு தளபதி ரசிகனாக நான் சொல்ல போகிறேன். இது என்ன ஒரு யூடியூபராக நீங்கள் இந்த வீடியோ நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் போயிடலாம். ஆஸ் அ தளபதி ஃபேன் இந்த ராக்கி விஜய் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் சொன்ன மோட்டோவே தளபதி டாபிக்ஸ் நிறைய இருக்குது, எனக்கு பிடிச்ச டாபிக்ஸ் இருக்கும். இது எனக்கு பிடிச்சி பர்சனலாக நான் சொல்கிறது, இந்த பாட்டை வேற ஒருத்த எவ்வளோ என்ன ஆயிரம் எது சொன்னாலும் என் காதலும் கேட்காது, நான் தலையில எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப எதனா எனக்கு அரெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ, எவனா மொக்கையாக அதெல்லாம் ரொம்ப எதனா பேசினா கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போட்டுறேன். வாங்க ரிவ்யூ செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைனலாக யுவன் சங்கர் ராஜா வேற லெவலில் ஒரு சாங் கொடுத்துருக்காரு. இது ஓகே, லிரிக்கு சூப்பர். இப்போ இங்கே முழுக்க 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 தளபதி தாங்க. அவ்வளோ சூப்பராக எனக்கு என் மனசாட்சிக்கு தளபதி அந்த டான்ஸ் ஆகட்டும், அவரோட லுக்கு, அந்த மீசை, ஃப்ரெஞ்சு, அந்த பீரியடு, அந்த ஹேர் ஸ்டைலு செம செம செம. மீனாட்சி சௌத்ரி டான்ஸு, அந்த சார்மிங்னஸ்ஸு, பியூட்டி, ரொமான்டிக்கு, ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்டில் வர வீடியோஸ் ஆகட்டும், டான்சர்ஸ் ஆகட்டும், அந்த தீமு, கலரு, காஸ்டியூம்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த தளபதி ரொம்ப எங்கே காட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபீல் இட் எப்படி அப்படி ஒரு 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 பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் வரும்போது தளபதி டான்ஸ் ஆடுறது எப்படி இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எல்லாரும் பண்ணுவானுங்க. இன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணால் நாளிலேருந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் ரீலை தேய்ச்சி நாமளே பேஜ் ஆகிடுவோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஸ்டெப்ஸு, அவ்வளோ சார்மிங்காக சூப்பராக இருக்குது. அது ஏன் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அதை எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஆனால் தளபதி மாதிரி பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியாது, அந்த ஃபீல் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நீங்கள் ஏன் அதை நான் பார்த்தப்ப எனக்கே ஃபீல் ஆச்சு, நாமளே பண்ணலாமே, ரீல்ஸ் செம்மையாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க. எப்படின்னா அப்படியே ஆட்டுக்குள்ளே போச்சு அந்த சாங். அந்த மாதிரி ஒரு டக்குன்னு அப்படியே ஆட்டுக்குள்ளே போய் உட்காந்து எப்படி இருக்கும், ஏ ஃபீல் இட், ஏ பிரேக் இட், ஏ டச் இட், ஏ ஸ்விங் இட். செமங்க தலைவா யுவன் சங்கர் ராஜா. கடைசியில் ஒரு செம்மையான பாட்டு தளபதிக்கு போட்டு கொடுத்துட்டேன்னு ஒரு சந்தோஷம்யா. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது பாட்டு. நான் கிட்டத்தட்ட 6 தடவை தான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஆஃபீஸில் நான் கேட்கும் போதே 7 மணி, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 ஹவர். யூடியூப்பில் ரெக்கார்டு ட்ரெண்டிங் 1ல் இருக்குது. 2,64,000 வியூஸ், 64,000 லைக்ஸு, 2,64,000 லைக்ஸு, 15,64,000 வியூஸு வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. ட்ரெண்டிங் 1ன்னு காட்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1000 பேர் 1000 சொல்லலாம். டியர் தளபதி ஃபேன்ஸ், நண்பா நண்பிகள், நம்ம கேரே பண்ணக்கூடாது. நம்ம தளபதி படத்தை என்ஜாய் பண்ணோம், தளபதி பாட்டை என்ஜாய் பண்ணோம். இதில் தளபதி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. கிட்டலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அது யங் கேரக்டரு, அது ஏஐ மூலியமாக ரசிக்கிறது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு பர்சனலாக பிடிச்சிச்சு. அதில் ரொம்ப டிஃபால்ட்டாக போட்டு மியூசியம் எப்படி இருக்குது, அவர் மூஞ்சி அப்படி சொல்லி, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் வடிவமைப்பாங்க. அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கதை இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சா அக்செப்ட் பண்ணு, தெரியலையா மறக்காயா சாலா போனால் எங்கன்னான்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். பாட்டு இதாங்க, கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க. ஏ ஸ்ப்ரிங் இட், அந்த யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ். தலைவா சம்பவம் செஞ்சிட்ட, நல்ல சமையல் செஞ்சு கொடுத்துட்ட, விபி ஜெயிச்சிட்டையா. இந்த பாட்டில் மொத்தமாக தளபதி ஃபேன்ஸை ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேன். நீ யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணல, இந்த ராக்கி விஜய் சாட்டிஸ்ஃபைடு பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். கல்பாத்தி அகோரம் ப்ரொடக்ஷன் ரொம்ப நன்றி. செம்மையான ஒரு பாட்டு, செம்மையான ஒரு வைப்பு. மீனாட்சி சௌத்ரி, உங்களுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸு எக்கச்சக்கமாக சேர போகிறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஆகட்டும், உங்களுக்கு எல்லா பக்கம் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ், லைவில் கெச்ச மீனாட்சி சௌத்ரி, ஸ்ப்ரிங் இட், ஃபீல் இட், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சிட்டாங்க. நீங்கள் எங்கேயோ வேறு லெவலில் போக போகிறீங்க படம் ரிலீஸ் ஆகிட்டு பிறகு தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் தளபதி ரசிகனா இந்த வீடியோ பேசுங்கிற மறுபடியும் அதை சொல்லிடுறேன். அப்புறமா என்னடா ஓவர் ரியாக்ஷன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டுக்கிறேன். பாட்டும் குறை சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. இப்போ நான் ஒரு யூடியூபராக கூட சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு அந்த பாட்டில் ஒரு குறை எனக்கு எதுவும் தெரியல. என் மனசாட்சிக்கு ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி அந்த ஃபேஸ் கட்டை நீங்கள் சொல்லலாம், அப்படி இருக்குது இப்படி இருக்கு. கேரக்டரு அந்த ஃபிலிமு கதை தெரியாமல் நான் எதுவுமே பேசக்கூடாது. பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு சொன்னீங்க, எனக்கும் அது கொஞ்சம் ஏதோ சாயல் ஃபீல் ஆச்சு. 2வது பாட்டு பேசுகிற மாதிரில அவ்வளோ சென்டிமெண்டல் சாங், எமோஷ்னலாக இருந்துச்சு. 3வது பாட்டு
வேற லெவலு. மொத்தமாக முச்சு விட்டாங்க. அவ்வளோ செம்மையாகிடுச்சு. நான் மனசாட்சியோட சொல்கிறேன், யார் என்னன்னா நினச்சிக்கிட்டோம். என்னடா தளபதிக்கு சொம்பு பிடிக்கும், என்னன்னா நினச்சிக்கணும். பாட்டு தரம் தரம் நிரந்தரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் ஓவராலாக இப்போ பேக்கேஜாக பார்த்தா 3 சாங்கு, 3 ஒவ்வொரு விதம். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. யார் யார் பார்க்கல தயவு செஞ்சு போய் பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தால் அப்படியே கேட்டுக்கிட்டே அந்த ஒரு பிஜிஎம் வரும்போது அந்த ஸ்டெப்பு போடுறாரு பாருங்க, அப்புறம் அப்படியே செம்மங்க. ட்ரை பண்ணுறேன் ரீல்ஸ் போடுறதுக்கு, ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணாத இது வீடியோ பேசுகிறப்போ அதில் இங்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். வரலன்னா நான் ரொம்ப கேவலம். ஆல்ரெடி ஒரு வாட்டி ஏதோ பண்ணேன், வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பெஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணுறேன். வரலையா ஒன்றும் பண்ண முடியாது, வரலன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். ஆனால் பாட்டுங்க ஸ்ப்ரிங் இட், ஏ பிரேக் இட், ஏ ஃபீல் இட், ஏ டச், அதனால இன்ட்ரோவே அதை போட்டு தான் அப்புறமா தான் நான் இன்ட்ரோ வீடியோ போட்டேன். ஸோ இதாங்க என்னோடய ரிவ்யூ, ஆனஸ்ட் ரிவ்யூ ரியாக்ஷன். மனசாட்சியோடு சொல்கிறேன், பாட்டு சூப்பர் 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 டூப்பர் இட். பார்த்தீங்களா கடைசியில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தளபதிக்கு வயசாகிறதே தெரியலங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தாருங்க. அந்த மெயின் வார்த்தையை விட்டுட்டேன்னா நான் தளபதி ரசிகனே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தார். அந்த ட்ரெஸ்ஸு, அவரோட காஸ்டியூம், ஒவ்வொரு சீனு, ஒவ்வொரு ரொமான்டிக் சீனு, ஐயோ தலைவா வேறு லெவல். வயர் பிச்சுக்கு அந்த சாங்குக்கு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அந்த கதைக்கு நான் சொல்கிறேன், அப்புறமா என்னடா இவன் காஜு பூச்சி அழிகிறானெல்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு கொரியோகிராஃபி, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கொரியோகிராஃபர் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் பேசுகிற மாதிரியே லிரிக்கல் சூப்பர். தளபதி தான் எனக்கு ரொம்ப கண்ணில் தெரிஞ்சிருந்தேன். மீனாட்சி சௌத்ரி எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ரொமான்டிக்னா எதுனா தெரியுதா, இடுப்பு தெரியுதா, அது தெரியுதா, கை தெரியுதா, கால் தெரியுதான்னு. நிஜமாக சொல்கிறேன், அந்த மாதிரி வல்கராக பார்க்காதீங்கோ. நானும் பார்க்கல. ஆனால் நான் தளபதியை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அவ்வளோ செம்மையாக ஸ்மார்ட்டாக இருந்தார். எல்லா ஃபோட்டோஸ் செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா அந்த வீடியோவில் வந்து அந்த விஎஃப்எக்ஸில் பண்ணியிருந்தாங்க, அந்த பொம்மை ஆடுற மாதிரி, இதெல்லாம் செம்மங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக போயிடுது, ரொம்ப இன்டெப்த்தாக போய்ட்டு அப்புறம் உள்ளகிற கதை சொல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் மறுபடியும் இதை பேசிங்கிறேன். அந்த சின்ன அந்த குட்டி பெப்பட் ஷோ மாதிரி ஆடுறதாகட்டும், அந்த சீனோட தான் அந்த பேக்ரவுண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட்டு சைடில் அந்த நம்ம தளபதி வந்து ஒருத்தர் மேலே கை வச்சுன்னு பார்க்கறது, இப்படி லுக்கு எல்லாமே செம்ம சூப்பர். ஸோ இதான் என்னோட ரிவ்யூ, ஆனஸ்ட் ரிவ்யூ ரியாக்ஷன். மனசாட்சியோட சொல்கிறேன், பாட்டு சூப்பர் டூப்பர் இட். பாட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராக்கி விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். குட் நைட், பாய், டேக் கேர்.